பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடாக்கோடியை பெருகுவீர்களாக, உன்னுடைய பிள்ளைகள் கோடாக்கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்கள் இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக அருமை ஆண்டவர் என்னை அழைத்து நிறுத்தியிருப்பதற்காக அவரை நான் சோதரிக்கின்றேன். எங்கோ காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த என்னையை கூட ஆண்டவர் இந்த நாளிலே அற்புதமாக அதிசயமாக அவர் சந்தித்து ஊழியத்திற்கு அழைத்தார். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாக வர முடியாது. அவங்க ஊழியம் செய்கிறாங்க, இவங்க ஊழியம் செய்கிறாங்க, அதனால் நாமும் ஊழியம் செய்வோம் என்றல்ல. ஆண்டவர் அழைப்பார், அழைத்தால்தான் அந்த ஊழியம் நிற்கும், இல்லாவிட்டால் ஊழியம் நிற்காது. நாம் பலவிதங்களிலே ஊழியங்களை செய்கிறோம். சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு ஊருக்கு சென்று அவனுடைய பணியை செய்து வருகிறோம். இந்த வாரம் சென்னையில் நமக்கு ஊழியங்கள். அதன் பிற்பாடு அந்த ஊழியத்தின் முடிவிலே உங்களுக்காக அடியார் தனித்தனியாக ஜெபிப்பேன். எத்தனை கட்டைகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தருவார். மாத்திரமல்ல, சகோதரர் மங்களராஜ் அவர்கள் உங்களுக்காக சிறப்பான விருந்தை அளிப்பார்கள் என்பதையும் கூட மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். இந்த நாள் 28 செப்டம்பர் மாதம். ஒரு அன்பு சகோதரர் அவர்கள் தன்னுடைய மனைவி சில வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார்கள் என்று அதை நினைவு கூர்ந்து இந்த நினைவு நாளிலே நம்முடைய அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் இருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் அவர்கள் நல்ல விருந்தை அளிக்கின்றார்கள். சகோதரருக்கு ஆண்டவர் நல்ல சமாதானத்தை அருளி செய்வாராக. இந்த விருந்தை அளிக்கிற அவருக்கு ஆண்டவர் தீர்க்காயுசை கொடுப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நலமாக இருக்கட்டும். இதுபோன்று அநேக நல்ல உள்ளம் கொண்டவர்களெல்லாம் இந்த நாட்களிலே நல்ல நாட்கள் வருகிற பொழுது அவர்கள் குடும்பத்தின் சார்பாக விருந்தளித்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். ஒருவேளை உங்கள் குடும்பத்திலும் கூட பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், நினைவு நாட்கள் வருகிற பொழுதும் நீங்கள் தாராளமாக இங்கே இருப்பவர்களுக்கு, முதியவர்களுக்கு உணவளிக்கலாம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டாய்லெட்டு கெட்டி முடிக்கப்பட வேண்டிய நேரம், அதற்காக இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது. அந்த சமைக்கிறவர்களுக்காக ஒரு டென்ட் போட்டிருக்கிறோம் 60,000 ரூபாய் செலவில். அதனுடைய செலவினங்களும் சந்திக்கப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம். பிரித்துக்குரியவர்களை இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக யோவான் 4வது அதிகாரம் 5வது வசனம் முதல், யோவான் 4:5 முதல். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பு கொடுத்த நிலத்திற்கு அருகே இருந்த சமரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையாக இருந்தது. அப்படி சீஸ்தர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். பிரித்துக்குரியவர்களே, ஆண்டவர் ஒரு நாளில் சமரியா எனப்பட்ட இடத்திலே அங்கே அவர் ஊழியம் செய்து மிக தூரம் நடந்து கொண்டு வந்து இளைப்படைந்தவராக ஒரு கிணற்றில் அருகிலே போய் உட்கார்ந்தார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து பிரயாணம் செய்கிற பொழுது, தொடர்ந்து நடந்து போகிற பொழுது யாராக இருந்தாலும் அவர்கள் இடைப்படைந்து போவார்கள். ஆண்டவர் இயேசு கூட நடந்து ஊழியத்தை செய்தாலும் அதன் முடிவிலே அவர் சோர்ந்து போனார், இளைப்படைந்து போனார் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். அவர் தெய்வகுமாரனாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனுஷகுமாரனாகவும் இருந்தார். ஆண்டவருக்கே சோர்வு வரும் என்றால் சரீரபூர்வமாக,
நாமும் கூட சில நேரங்களில் தொடர்ந்து உழைக்கின்ற பொழுது, அங்குமாக அலைந்து திரிகிற பொழுது, நமக்கும் கூட சர்வப்பிரகாரமாக சில நேரங்களில் சோர்வுகள் வருகின்றன. ஆண்டவர் அப்பொழுது இந்த கிணற்றை தேர்ந்தெடுத்து இதில் உட்கார்ந்துருப்போம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு அவர் முடிவு செய்தது போல நாமும் ஒரு இடத்தை தேர்வு செய்து இங்கே நாம் சற்று ஓய்வெடுக்கலாம் என்று சொல்லி அமைதியாக இருக்க வேண்டும். அவருடைய சீசர்கள் எல்லாம் சாப்பாடு வாங்க போயிறாங்க. இயேசு தனியாக அமர்ந்திருந்து அவர் ஓய்வெடுக்கின்றார். ஓய்வு என்பது நாம் தனிமையில் இருக்கிறது தான் ஓய்வு. பக்கத்தில் யாராவது இருந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னா மைண்ட் ரெஸ்ட் ஆகாது. தனிமையிலே நாம் அமர்ந்திருந்து கண்களை மூடி இருக்கிற பொழுது சரீரம் அங்கே ஃப்ரெஷ் ஆகிறது, மைண்டும் ஃப்ரெஷ் ஆகிறது. விருதுக்குரியவர்களே, நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு கிணறை தேர்ந்தெடுத்தது போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். நாம் அநேக நேரங்களிலே எல்லா இடங்களிலுமே எல்லா காரியங்களையும் செய்கிறோம். அல்ல, ஜெபிப்பதற்கென்று ஒரு ரூம் இருக்க வேண்டும். நாம் பெட்ரூம் என்று சொல்லி ஒன்று வைத்திருப்பது போல ஜெபிப்பதற்கென்று ஒரு ரூம் வைத்து அங்கேயே போய் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். நான் எங்கு முழங்கால் படுகிறோமோ அதே இடத்துல தொடர்ந்து முழங்கால் படிக்கிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த இடம் ஆண்டவருக்கு, இந்த இடம் ஜெபிப்பதற்கு, இந்த இடம் நான் பைபிளை வாசிப்பதற்கு, இந்த இடம் நான் கர்த்தரோடு சஞ்சரிப்பதற்கு, உலாவுவதற்கு என்று சொல்லி ஒரு இடத்தை நான் தேர்வு செய்ய வேண்டும். நாம் எங்கு சென்றாலும் சரி ஒரு சரியான இடத்தை தேர்வு செய்து அங்கே நாம் ஆண்டவரை தேட வேண்டும். அங்கே ஆண்டவரிடத்தில் நான் நெருக்கமாக இருக்க வேண்டும். அப்பொழுது அது பல காரியங்களில் நமக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். தகப்பனை போலத்தான பிள்ளைகள் இருப்பார்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அவர் என்ன செய்தாரோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் இப்படி சீசர்கள் எல்லாம் ஊருக்குள்ளே போய் ஏதாவது சாப்பாடு வாங்கி வரலாமா என்று ஹோட்டலை தேடி போயிருக்காங்க. ஆண்டவர் அங்கே தனிமையில் இருக்கிறார். இவர்களோ போய் சாப்பாடு வாங்கி வருகிறோம் என்று சொல்லி போயிருக்கிறாங்க. அப்படி என்றால் ஒண்டியாக இருப்பதிலும் கூடியிருப்பது நலம் என்று வார்த்தை சொல்வது போல ஆண்டவருக்கு என்று சீடர்கள் இருந்ததுனால அந்த நேரத்தில் நீங்கள் இருங்கப்பா, நாங்கள் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரோம்னு சொல்லி அவங்க போயிருக்காங்க. தனிமையில் இருந்தால் யார் போவாங்க சொல்லுங்கள்? நமக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல மனதை உடைய, நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய, நீங்கள் இருங்க நான் போய் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நல்ல தேவனுடைய பிள்ளைகள் நம்மை சூழ்ந்திருக்க வேண்டும். இது அவசியமானதாக காணப்படுகிறது. நமக்கு நல்ல மனதுடையவர்கள் பக்கத்தில் இருப்பாங்கன்னா, நீங்கள் சும்மா இருங்க நான் பார்த்துக்கிறேன், இது இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சும்மா இருங்க, இதுக்கு நான் பில் கட்டுறேன், இதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சும்மா இருங்க, அவங்ககிட்ட போய் நான் பேசுகிறேன், என்ன பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க நான் பேசுகிறேன். நீங்கள் சும்மா இருங்க, இந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நான் ஆக்கி போடுறேன் என்பவர்கள் நம்முடைய அவங்க பக்கத்தில் இருக்கணும். அவங்க செய்வாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக செய்வாங்க. நம்ம தனிமையில் இருந்து போராடுவோம் அப்படின்னா யாருமே ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. நீங்கள் எத்தனை நண்பர்களை சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள்? எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். How many friends you have gained over these years? நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் எத்தனை நண்பர்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோம். யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் கூட நம்ம அதுக்கு பிறகு அவங்ககிட்ட நம்ம எதையுமே வச்சுக்கிறது கிடையாது, வேண்டவே வேண்டான்னு சொல்கிறோம். யாரும் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா சண்டை போடுறோம், பதிலுக்கு அவங்கள திட்டுறோம், அவங்க கண்ணாபின்னான்னு திட்டி அவங்க நம்ம பக்கமே வராதபடி நம்ம விரட்டி விட்டுறோம். இப்படிலாம் இருந்தாங்கன்னா எப்படி நமக்கு நட்பு வட்டாரம் வரும் என்பது சிந்திக்க வேண்டும். நண்பர்களை சம்பாதித்து கொள்ளுங்கள். நாம் எங்கே சென்றாலும் நமக்கென்று நண்பர்களை சம்பாதிக்க வேண்டும். எந்த ஊருக்கு போனாலும் நமக்கென்று வருவதற்கு, இதுபோல் போய் ஆகாரத்தை வாங்கி வருவதற்கு, நம்மை தங்க வைப்பதற்கு என்று சொல்லி நண்பர்களை சம்பாதிக்க வேண்டும். ஊழியத்தினாலே அதை தாராளமாக செய்யலாம். எலிசா ஊழியத்திற்காக போன பொழுது கேகசி கூட போனார். அங்கே சுனைமியல் அம்மாவை அவர் சம்பாதித்தார், ஒரு ஆத்மாவை சம்பாதித்தார். அதனால் அவங்க சொல்கிறாங்க, நான் வீட்டில் மேலறை கட்டியிருக்கிறோம், கட்டில் போட்டிருக்கிறோம், நாற்காலி வைத்திருக்கிறோம், சேர் வைத்திருக்கிறோம், விளக்கு வைத்திருக்கிறோம், நீங்கள் எப்போனாலும் வந்து தங்குங்க. அந்த சுனைமியால் அவர்களுக்கு எல்லா சகல உபகரணங்களையும் செய்தாங்க, எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தாங்க. எப்படி? அவர் அந்த ஊழியத்தினால இந்த ஆத்மாவை சம்பாதித்து வைத்திருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஊழியத்தின் மூலமாக எத்தனையோ ஆத்துமாக்கள், லட்ச ஆத்துமாக்களை சம்பாதித்து வைத்திருந்தார். சம்பாதிச்சுட்டு அவர் அப்படி போல தொடர்ந்து அவங்க டச்சில் இருக்கிறார். தொடர்ந்து அவங்களுக்கு நிருபங்களை எழுதிக்கிட்டே இருக்கிறார். அவங்களை குறித்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவங்களை குறித்து விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவங்க தவறு செய்யும் பொழுது அவர்களை கண்டிக்கின்றார். அவர்கள் நல்லது செய்யும் பொழுது அவர்களை பாராட்டுகின்றார். அவர்களுக்கு தக்க ஆலோசனைகளை சொல்லுகின்றார்.
தன் வாழ்நாள் பரியந்தம் கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த ஆத்துமாக்களிடத்திலே அவர் நெருக்கமாக இருந்தார். தொடர்ந்து அவர் நிருபங்களை எழுதி கொண்டே இருந்தார். தொடர்ந்து அவர்களோடு அவர் எப்பொழுதும் அன்பாகவே இருந்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கென்று சொல்லி நண்பர்களாக ஒரு கூட்டத்தை தருவார். அவர்களை நாம் விட்டுவிடக்கூடாது, அவர்களை நாம் இழந்து விடக்கூடாது. தொடர்ந்து அவர்களிடத்தில் டச்சில் இருக்கணும், தொடர்ந்து அவர்களை குறித்து விசாரிக்கணும், தொடர்ந்து தொலைபேசியில் விசாரிக்கணும், தொடர்ந்து அவர்களை போய் பார்க்கணும், தொடர்ந்து அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளை சொல்லணும், அவர்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும், அவர்களுக்கு விசாரிக்கணும். ஒரு துக்க காரியம் வரும்பொழுது அவர்களை பலப்படுத்தணும். ஒரு சந்தோஷமான காரியம் நடக்கும் பொழுது நாம் அந்த சந்தோஷத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும், நிற்க வேணும், போய் நிற்கணும். ஒரு நண்பரை சம்பாதிப்பது என்பது எளிதான காரியம் அல்ல, கஷ்டமான காரியம். ஒரு நட்பை இழந்து போவது மிக எளிதான காரியம். ஒரு சில நிமிஷங்களில், ஒரு சில வார்த்தைகளில் நம்ம செய்கிற ஒரு செயலால் ஒரு பெரிய நட்பை நம்ம ஒரு நிமிஷத்தில் உடைச்சி போடலாம். ஆனால் அதை சம்பாதிப்பது என்பது எவ்வளோ கடினம் தெரியுமா? ஒரு உறவை சம்பாதிப்பது, ஒரு நட்பை சம்பாதிப்பது, ஒரு அன்பை சம்பாதிப்பது, ஒரு நல் மதிப்பை சம்பாதிப்பது, ஒரு பாசத்தை சம்பாதிப்பது என்பது எவ்வளவு கடினமான காரியம் தெரியுமா? பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் சம்பாதித்து வைத்திருந்தார், 12 சீடர்களை சம்பாதித்து வைத்திருந்தார். அதனால் அவர் இளைப்படைஞ்சோன்னு, நீங்கள் இருங்கப்பா, நாங்கள் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரோன்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. உங்களுக்குன்னு சொல்லி அப்படியாக ஓடுவதற்கு கால்கள் இருக்கிறதா? பாஸ்டர்ஸ் கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஊழியம் செய்கிறவங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். தம்பிமார்களை சம்பாதித்து வைத்திருக்கிறீர்களா? வாலண்டியர்ஸாக இருப்பதற்கு தங்கச்சிமார்களை நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிறீர்களா? அவங்க ஓடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா? உங்கள் சபையிலே தன்னார்வ தொண்டர்களை நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிறீர்களா? எப்படி சம்பாதிப்பது? அது எளிதான காரியமா? இல்லவே இல்லை. நாம் கிறிஸ்துவோடு இருக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்டவர்களை கொடுக்கின்றார். கொடுத்த பிறகு அவர்களை நாம் தொடர்ந்து பராமரிக்க வேண்டும், அவர்களை மெயின்டைன் பண்ணணும், அவர்களை அன்பாக இருக்க வேண்டும், கண்டிக்க வேண்டியதில் கண்டிக்க வேண்டும், அவர்கள் நடத்துகிறபடி நடத்த வேண்டும், சரியான பாதையில் நடத்த வேண்டும். பிரியத்துக்குரியவருடைய காரியங்களை விசாரிக்க வேண்டும், அவர்களுக்காக தனிமையில் ஜெபிக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் அவர்களை காப்பாற்ற முடியும். நான் சொல்வது ரொம்ப எளிது. பணத்தை சம்பாதிப்பது எளிது, ஆனால் அதை காப்பாற்றுவது கடினம். ஒரு நட்பை சம்பாதிப்பது எளிது, அதை தொடர்ந்து காப்பாற்றுவது கடினம். ஒரு வீடை கட்டுவது எளிது, அதில் குடியிருப்பது, அதை மெயின்டைன் பண்ணுவதும் கஷ்டம். அதனால் நாம் எப்பொழுதுமே கர்த்தர் நமக்கு தந்த உறவுகளிடத்தில் கவனமாக இருப்போம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற குடும்பத்தை கவனமாக நாம் பாதுகாப்போம். பிள்ளைகளை பத்திரமாக பாதுகாப்போம். ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, காலேஜுக்கு போயிட்டாங்க, ஃபீஸ் கட்டிட்டேன், ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டேன், என் கடமை முடிஞ்சிட்டுன்னு இல்லாமல் அவங்களை கண்காணித்து விசாரித்து அப்படி முகநாடி வேறுபடுகிற பொழுது என்னவென்று கேட்டு, கள்ள முழிக்கிற பொழுது நீ ஏதோ தவறு செய்திருக்கிறா என்று சொல்லி அவர்களை கண்டித்து, அவர்கள் நட்பு வட்டாரம் எப்படி இருக்கிறது, மொபைல் ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படிப்பட்டவங்க, இதெல்லாம் விசாரித்து நாம் வாழுகிற பொழுது தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகளை பாதுகாக்க முடியும், சொந்தங்களை பாதுகாக்க முடியும். அங்கே மொர்தெக்காய் பராமரிப்பில் வளர்ந்து வந்த எஸ்தர் ஆண்டுடைய அநாதி கிருபையினாலே, தீர்மானத்தினாலே சக்கரவர்த்தி ஆகிய ராஜாவுக்கு மனைவியாக, ராஜாத்தியாக மாற்றப்படுகிறார். இதை நீ வெளியே சொல்லாதம்மான்னு சொல்லி அவர் ஒரு ஆலோசனை கொடுத்து, நான் யாருன்னு சொல்லாதுன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிட்டு, அங்கே ஒரு ராஜாத்தியாக அரண்மனைக்குள்ளே பிரவேசித்த பிறகு ராஜாவோடு எஸ்தர் வாழுகிற பொழுது இவர் முற்றத்தில் நின்று நடமாடிக்கொண்டே இருக்கிறார். எஸ்தருக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார். எஸ்தருக்கு அடிக்கடி ஆலோசனைகளை சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தார். சரி, அவளை வளர்த்தேன், கஷ்டப்பட்டு வளர்த்தேன், அப்பா அம்மா இல்லாத பிள்ளைய நான் வளர்த்தேன், அண்ணன் பொண்ணு தான், சரி இப்போ ராஜாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, ஓகே, என் கடமை முடிஞ்சுப்பா, இனி அவள் கதையை அவள் பார்த்துக்க வேண்டியது, அவள் பாட அவள் பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்னு அவர் சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி நிறைய பெற்றோர் அப்படி தான் சொல்கிறாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், பிள்ளையை வளர்த்தேன், அவனை படிக்க வச்சேன், நகையை போட்டேன், இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கு, இனி அவள் பார்த்துக்க வேண்டியதான். மொர்தெக்காய் அப்படி சொல்லவில்லை. அவர் முற்றத்தில் உலாவிக்கொண்டே இருந்தார், அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார், அவளிடத்தில் ஒரு நல்ல ஒரு அன்பிலே ஒரு ஐக்கியத்தில் இருந்தார். அதனால தான் யூதர்களுக்கு ஆபத்து வந்த பொழுது எஸ்தர் ராஜாத்தியை சந்திக்க முடிந்தது, சொல்ல முடிந்தது, அவர் மூலமாக மீட்பை கொண்டு வர முடிந்தது. நம்ம தந்த உறவுகளை கை கழுவி விட வேண்டாம் ஈஸியில், இல்லை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு வேண்டாம். நம்ம அப்படி சொல்லிகிட்டே இருப்போம்னா, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற உறவுகளை நம்ம இழந்துக்கிட்டே இருப்போம்னா, தெய்வ திட்டங்களை இடித்து போடுபவர்களாக இருப்போம். அவர்கள் மூலமாக நமக்கு வர இருக்கிற மீட்பை நாம் இழந்து போகின்றவர்களாக இருப்போம். எஸ்தர் ராஜாத்தியை தூக்கி தூர போடுவோம் என்றால், இனி அவள் பார்த்துக்க வேண்டியதான், அவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கை வெறுமையானதாக மாறிவிடும் என்பதில் சந்தேகமில்லை. ஏசப்பாவுக்கு பசின்னு ஓடுறதுக்கு சீசரில் இருந்தாங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடுறதுக்கு ஆட்கள் இருக்கிறார்களா?
உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து பார்க்குறாங்களா, ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்குறாங்களா, உங்களுக்காக உடனே உதவி கரங்களை நீட்டுகிறார்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த பூலோக வாழ்க்கை என்பது கொஞ்ச காலமே. இந்த கொஞ்ச காலத்தில் யாரெல்லாம் நமக்கு என்று சொல்லி ஆண்டவரால் நியமிக்கப்பட்டு குடும்பமாக, நண்பர்களாக, உறவுகளாக இருக்காங்களோ, சபையாக இருக்காங்களோ, எல்லார்ட்டையும் நம்ம அன்பு செலுத்தும், சாரிப்போம். நாம் நம்மை குறித்து மாத்திரமே சிந்தித்து பார்த்து எல்லாற்றையும் இழந்து விடாதபடி இருப்பதற்காக நாம் அழைக்கப்படுவோம். 8வது வசனத்தை பாருங்கள். யோவான் 4:8. அப்பொழுது சமரிய நாட்டாராகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். இயேசப்பா உட்கார்ந்துருக்காங்க, தாகமாக இருக்கிறாங்க, இளைப்படைந்து போயிருக்கிறாங்க. ஜீசஸ் இஸ் வெரி டயர்டு, வெரி மச் எக்ஸாஸ்டட், வெரி மச் தேர்ஸ்டி. அப்போ பார்த்து ஒரு பொண்ணு அங்கே வாரா, சமரிய பொண்ணு வரா. இவர் ஒரு யூதர், அங்கே சமாரிய பொண்ணு வந்து தண்ணி எடுக்க வரா, கிணத்துல தண்ணி எடுக்க வரா. 6ஆம் மணி வேலை, அப்படி இருட்டிகிட்டு இருந்திருக்கும். அந்த நேரத்தில் தண்ணி எடுக்க வரா. என் தாகத்துக்கு தருவாயா என்று ஆண்டவர் கேட்டாரா? ஆண்டவர் எத்தனையோ பேருடைய தாகத்தை தீர்த்தார். ஆண்டவர் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை மாற்றினார். இப்பொழுது ஆண்டவருக்கு தாகமாக இருக்கிறது. அங்கே வந்த முன்ன பின்ன தெரியாத ஒரு பெண், சமரியா பெண், காணியாட்சிக்கு புறம்பானவள். அவருடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்தது என்பதை பிற்பாடு நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பெண்ணிடத்திலும் கூட ஆண்டவர் என் தாகத்துக்கு தருவாயா என்று ஆண்டவர் கேட்டாரா? இன்னைக்கு நம்ம வந்து நிறைய நேரங்களில் தவறி விடுகிறோம். ஒருவேளை நம்முடைய தாகத்துக்கு தேவையான தண்ணீர் இன்னைக்கு முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட, காணியாட்சிக்கு புறம்பானவங்க, ரட்சிக்கப்படாதவங்ககிட்ட, யாருனையும் முன்ன பின்ன அறியாதவங்க கிட்ட கூட இருக்கலாம். ஆண்டவர் அவங்க மூலமாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிருக்கலாம். எனவே யாரையும் நாம் புறம்பை தள்ளுவதற்கு, அலட்சியம் பண்ணுவதற்கு என்று சொல்லி ஒன்றுமில்லை. திடீரென்று ரட்சிப்பு அந்த சமரியா பெண்ணிட்ட இருக்கலாம். தாகத்துக்கான தண்ணீர், நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் முன்ன பின்ன அறியாதவர்கிட்ட இருக்கலாம். நம்ம வந்து யாரையும் பார்த்த உடனே இவங்க எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. இவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்லையே, சபையை சார்ந்தவர்கள் இல்லை என்று சொல்லி நினைக்கக்கூடாது. 2 காரியங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். ஒரு குடும்பம் முழுவதும் ஒரு ஆவிக்கிற சபைக்கு செல்வாங்க. சின்ன வயசில் நான் இருக்கும்போது அவங்க வெள்ளை கலர் ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பம். அவங்க போகிற சபையில் நல்ல சபைங்கிற சந்தேகம். ஆனால் அவங்க வேறு சபை மக்களை வந்து மதிக்கவே மாட்டாங்க. அருவருப்பாக பார்ப்பாங்க, மூஞ்சி திருப்பிக்குவாங்க. அவங்க சபைன்னா உயிரையும் கொடுப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க, ஓடி ஆடி உழைப்பாங்க. ஆனால் வேறு மக்களை பார்த்தாலே ஒரு அற்புதம் பார்ப்பாங்க. அது அந்த சின்ன வயதில் என்னை பாதித்தது. ஏன் என்னை அவர்கள் நேசிக்கவில்லை, ஏன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி. இந்த ஆண்டவர் இங்கே சமரியா பெண்ணிட்ட பேசுகிறாரு. சமரியா பெண்ணு தாகத்துக்கு தான் கேட்குறாரு. ஆனால் நான் சந்தித்த அந்த ஆவிக்குரிய குடும்பத்தார், எங்கள் சபை மக்கள்கிட்ட தான் நாங்கள் பாசமாக இருப்போம், எங்கள் பாஸ்டர்கிட்ட தான் நாங்கள் மரியாதையாக இருப்போம், அவங்களுக்கு தான் உயிரை கொடுப்போம், உங்களெல்லாம் நான் மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாலே திருப்பிக் கொள்வோம், பழகவே மாட்டாங்க. என்ன நியாயம்? பிரித்துக்குரியவர்களே, அந்த சமரியா பெண்ணுக்கு அன்றைக்கு ஒரு ஆறுதல் தேவைப்பட்டது, ஒரு அரவணைப்பு தேவைப்பட்டது. தள்ளி வைக்கப்பட்டிருந்த அவளை, துச்சமாக இந்த உலகத்தால் மதிக்கப்பட்ட அந்த பெண்ணை ஆண்டவர் தூக்கி நிறுத்தினார். அவள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். அன்றைக்கு அவளுக்கு ஒரு ரட்சிப்பு தேவையாக இருந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய காணியாட்சிக்கு புறம்பாக இருக்கிற யாரோ ஒருவர் நமக்கும் தேவை. அவர்களுக்கு நம் மூலமாக ஆண்டவர் இயேசு நிச்சயமாய் தேவை. அவர் தண்ணி கேட்குறாரு, இவர் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்குறார். தண்ணி கொடுக்குறா, இவர் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்குறார். மியூச்சுவல். இன்னைக்கு எத்தனையோ காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் தேவனுடைய திட்டப்படி நம்மை சந்திக்கலாம். அவர்களுக்கு தேவையான ரட்சிப்பை கர்த்தர் நம் மூலமாக கொடுக்கணும்னு நினைக்கலாம். இவன் நம்ம சபையை சார்ந்தவன் இல்லையே, இவனை பார்த்தா அவனுடைய பிள்ளை மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி மூஞ்சி திருப்பிக்கிடாதீங்க. அவங்க வேறு மக்களாக இருக்கலாம், கர்த்தருக்கு தூரமானவங்களாக இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் உங்கள் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். நண்பர்களை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும், தக்க வைத்து கொள்ள வேண்டும், சஸ்டைன் பண்ண வேண்டும். உறவுகளை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். சபை மக்களிடத்தில் நாம் அன்பாயிரம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். புதிதாக முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத காணியாட்சிக்கு புறம்பாக இருக்கிற கர்த்தரை அறியாத மக்கள் நம்மிடத்தில் வருகிற பொழுது அவரிடத்திலும் நாம் பழக வேண்டும். அவர்களுக்கும் நாம் அன்பை சொல்ல வேண்டும், அவனுடைய அன்பை சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் சில முக்கியமான காரியங்களை ஆண்டவருக்கு ராஜ்யமா புறம்பா இருக்கிற மக்கள் மூலமா செய்யணும்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். அவங்களுக்கு தேவையான சில முக்கியமான உதவிகளை செய்யணும்னு சொல்லி நினைச்சிருக்கலாம்.
அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் சந்தித்த குடும்பம் அவங்க கர்த்தருக்குள்ள நல்லா இருந்தாங்க, அவங்க ஆவியில் நிறைஞ்சாங்க, அவங்க சபை மக்கள்கிட்ட பாஸ்டர்கிட்ட அன்பான, மிச்ச மக்களை கேவலமாக நினைச்சாங்க. அது தவறு என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நாம் ஒரு சபையை சார்ந்தவங்களாக இருந்ததுனால ஏன் சபை மக்கள்ங்கிற உணர்வு இருக்கலாம். அதுக்காக மிச்ச மக்களை துச்சமாக நினைக்கிறது, கேவலமாக நினைக்கிறது தப்பு. நீங்கள் பாருங்கள், நிறைய மக்கள் அந்த சபையுடைய காரியத்தினாலே, அந்த வெறியினாலே ஏனைய மக்களை புறக்கணிக்கிறதை நாம் இந்த நாட்களில் காண்கிறோம். நாம் வருத்தப்படுகிறோம். அப்படி இல்லாதபடிக்கு எல்லோரையுமே நாம் நேசிக்க வேண்டும், எல்லாருக்கும் நாம் அன்பு செலுத்த வேண்டும், எல்லாரிடத்திலும் நாம் பாசமாக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் நாம் நம்முடைய அன்பை நாம் காண்பிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கின்றவராக இருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ரித்துக்குரியவர்கள் சமாரியா பெண், இவர் ஆண்டவர் இயேசு, அவங்ககிட்ட பேசுகிறார், தாகத்துக்கு தண்ணி தாம்மா, சீசர்களால் தண்ணி கொடுக்க முடியல, இஸ்ரவேல் ஜனங்களால் கொடுக்க முடியல. அந்த நாளில் அந்த குடத்து வச்சுக்கிட்டு வந்திருக்கிறவன் அந்த பொண்ணு தான் என்பதில் மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களை அவள் சொல்லுகிறாள் பாருங்கள். யோவான் 4:9. யூதர்கள் சமாரியருடன் சம்பந்தம் கடவாதவர்கள் அப்படியால் சமரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாக இருக்க சமரியா ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தான் என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்ன. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை நீ யாருன்னு உனக்கு தெரியலம்மா, நீ கேட்டிருந்தேன்னா அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அங்கே தண்ணீரில் தான் ஆரம்பிக்கு, தாகத்துக்கு தண்ணீர் தான்னு கேட்குறாரு. ஆனால் அது கடைசியில் ரட்சிப்பில் முடியுது. நம்மக்கிட்ட யார் பேசினாலும் முடிவில் ஆண்டவருடைய அன்பை குறித்து நாம் அறிவிக்கிற ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை உடையவர்களாக நான் இருக்கணும். எங்கே நம்ம ஆரம்பித்தாலும் முடிக்கும் போது ஆண்டவர் இயேசுவின் அன்பை குறித்து சொல்லி தான் நம்ம முடிக்கணும். அப்படி செஞ்சு பாருங்கள், கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். யார்கிட்ட பேசினாலும் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்வை தந்தவர் ஆண்டவர் இயேசு, என்னை உயர்த்தி வைத்திருப்பவர் ஆண்டவர் இயேசு, எனக்கு ஜீவன் கொடுத்திருப்பவர் ஆண்டவர் இயேசு, நான் உயிரோடு இருப்பது ஆண்டவர் இயேசப்போட கிருபை. ஆண்டவர் அறியாத அவங்க அதை கேட்ட சாட்சியை கேட்ட உடனே ஆண்டவர் பக்கமாக இழுக்கப்படுவாங்க. நாம் இதை மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இதுபோல ஒரு நல்ல ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் என்னை அழைத்து பல ஊர்களுக்கு பல இடங்களுக்கு நான் சென்று பல தரப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களோடு பழகி அவர்கள் மூலமாக ஆண்டவர் பல நன்மைகளை எனக்கு செய்திருக்கிறார். பல நண்பர்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இந்நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இப்படி நல்ல வார்த்தைகளை கேட்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. அருமாக்காரா தீனா பவுனாரா பாலக்காரா பௌலாரா காரா பௌலாரா காரா மகபால தினியாரா தூணியாரா பாக்காரா பாலா ரீபானா காரா. சகோதரா, உங்களுக்கு விரோதமாக மிகவும் அநியாயம் செய்து உங்களை மிகவும் துன்பப்படுத்துகிறார், உங்களை மிகவும் துன்பப்படுத்தி வேதனைப்படுத்துகிறாங்க. கர்த்தருடைய பணியை செய்கிறதுனால, கர்த்தருக்காய் வைராக்கியமாக இருக்கிறதுனால உங்களை கேவலப்படுத்துகிறாங்க, உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்கிறாங்க. கர்த்தர் அவர்களை வேறறுத்து போடுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். உனக்காக நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கடிமாலா திரிகாரா பௌலாரா பௌராரா ரீபானா சந்துரு திரியாரா பாரா. உங்களுக்கு விரோதமாக 2-3 வழக்குகளை போட்டால் இன்னும் நிறைய போடும், உன்னை வாழ விட மாட்டோன்னு சொல்கிறாங்க. ஆண்டு சொல்ல, உன்னோடு போராடியவர்கள் நீ தேடியும் காணாதிருப்பா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். மனிதர்களை குறித்து பயப்படாதே மகனே, நான் உனக்கு பக்கபலமாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். களிமார் தக்கர பௌரா தனியா கர பூலா கர பூலா சகோர தனியா. சகோதரி, ஒரு குடத்தை சுமந்துட்டு வாரீங்க, அது அப்படியே கீழே இடுப்புலேருந்து கீழே விழுந்தது, உடைந்து போய் விடுகிறது. ஐயோ, கஷ்டப்பட்டு சேகரித்தேனே, கஷ்டப்பட்டு தண்ணீர் கொண்டு வந்தேன், எல்லாம் உடைந்து விட்டதே என்று கவலைப்படுறீங்க. கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. நீ எதை இழந்தாலும் அதை பல மடங்கு திருப்பி தருவதற்கு நான் போதுமானவர் என்று ஆண்டவர் சொல்கிறார். இழந்து போனது பணத்தை குறித்து கவலைப்படாதீங்க, இழந்து போன ஜுவல்ஸ் நகைகளை பற்றி கவலைப்படாதீங்க, இழந்து போன பிஸ்னஸை பற்றி கவலைப்படாதீங்க, இழந்து போன லட்சங்களை குறித்து கோடிகளை குறித்து கவலைப்படாதீங்க. உடைஞ்சி போனது திரும்ப தர வல்லமை படைத்தவர் ஆண்டவர் இயேசு. ஷெகிராபா கரனத்தனியாரா லகும் தரணியா பாவ் கவுர் ரத்தினி அகரபாவ்லா தரியாராபானா
அநேக வியாதிகள் கடிநாய்களைப் போல வெறி நாய்களைப் போல உங்களை துரத்துகிறது, குடும்பத்தை துரத்துகிறது. கடித்து விடுமோ, மரணம் வந்து விடுமோ என்று பயப்படுறீங்க. இல்லை, அவைகளை திருப்பி அனுப்பு. அவைகள் வாய்களை கட்டி போட, அவைகளை கெட்டி போட, சிங்கத்தின் வாய்களையும் கைகளையும் காலையும் கட்டி போட்ட தெய்வம், தானியேலை காப்பாற்றி தேவன் இன்றைக்கு உங்களை காப்பாற்ற போதுமானவரா இருக்கிறார். வியாதி கண்டு பயப்படாதே மகளே, அது உன்னை கடிக்காது, அது உன்னை சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ரகுபான்னு கத்தர் அபூலகார தோண்டி தோண்டி பாய்க்கிறாய் வாலிபனே, ஒன்றும் தண்ணீர் கிடைக்கல, நல்ல ஊற்று தண்ணீராக பொங்கி பொங்கி வருகிற காலம் வருகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். பல இடங்களுக்கு சென்று வேலை தேடுகிறாய், பல காரியங்களில் நீ ஓடுகிற, ஒன்றும் கிடைக்கல. ஆனால் ஆண்டவரோ பொங்கி பொங்கி வருகிற ஆசீர்வாதங்களை மிகுந்த சீக்கிரத்தில் தருவேன் என்று சொல்லுகிறார். தீங்கிற்கு விளக்குங்க, மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தருடைய அந்யோன்ய ஐக்கியமுள்ள பிரசன்னம் உங்கள் அனைவரோடு கூட இன்றைக்கு சதா காலங்கள் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே. அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஆதரவான அன்பே, நித்தம் மன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே. ஆதரவான அன்பே, நித்தம் மன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே. உன்னதமான தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே. உன்னதமான தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே.
மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே, மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே, என்னை வென்ற தேவ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே, என்னை வென்ற தேவ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே. ஸ்தோத்திரம் பாடே போற்றிடுவே தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே.